இவரை எழுதி நாயகர் அண்ணன் வடது அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அவருடைய தலைப்பு தலித் கிறிஸ்தவ அமைப்பினர் டெல்லி மற்றும் வாட்டிகன் தூதரக முன்பு 15/12/2012 நடத்திய போராட்டம் மற்றும் 11/12/2013 நடத்திய எஸ்சி உரிமைக்கான டெல்லி போராட்டம் பற்றிய கருத்துரை வழங்குவார். எனது அன்பு உறவுகளே, உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சத்தியக்குரிய கடுமையான பசி நேரத்தில் அண்ணன் மதரசு அவர்கள் பேசுவார்கள் என்று தம்பி சொல்லியிருக்கிறார். ஆனாலும் கூட நாம் எல்லா நிலைகளும் பசியோடு இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. வாழ்க்கையிலும் பசியோடு இருக்கிறோம், வயிற்று பசியோடு இருக்கிறோம், வரலாற்று பசியோடு இருக்கிறோம். எல்லா நிலைகளிலும் எல்லாவற்றையும் இழந்து அரசியல் உரிமையிலும் இன்றைக்கு பசியோடு இருக்கிறோம், இடஒதுக்கீட்டிலும் பசியோடு இருக்கிறோம் என்பதை உணர்ந்து 2004 உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை கொடுத்தாரே பசியை போக்குவதற்கு, அவருடைய தலைமையில திரண்டிருப்பதற்காக உங்களுக்கு நான் இருகரம் கூட்டி உங்களை நன்றியோடு நினைக்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஏதோ மதரசு வருகிறார், அவர் பேசினால் ஏதாவது சிக்கலாகிடுவோம்னு சொல்லி என்சிடிசி மீட்டிங் வேற மீட்டிங்காக இருந்தால் நான் கொஞ்சம் கட்டாமல் இறங்கிடுவேன். ஆனால் என்சிடிசி மீட்டிங் அப்படிங்கிறது தம்பி அவர்கள் சொன்ன ஒரு தாய் இந்த இயக்கத்தினுடைய கரு உருவாகிற பொழுது நான் அண்ணன் பிராங்கின் அவர்களோடு உடனிருந்தவன் என்பதற்கான காரணத்தினால் என்சிடிசி கூட்டத்தில் மாத்திரம் நான் எப்பொழுதும் காயங்களையோ குருக்களையோ அதிகமாக திட்டுவதில்லை. காரணம் என்ன என்று சொன்னால், இது ஒரு தேசிய பேர் இயக்கம். இந்த இயக்கத்தில் அன்று முதல் இன்று வரை தமிழகத்திலிருந்து இருக்கக்கூடியவர் முக்கியமானவர். இந்த வழக்கை கொண்டு இருந்து அகில இந்திய அளவில் தலித் கிறிஸ்தவர்களை ஒருங்கிணைக்கிற பொறுப்பை எடுத்துக்கொண்டவர் மரியாதைக்குரிய அண்ணன் பிராங்கின் சீசன் அவர்கள். அவரோடு ஆன்மீக பணியாற்றிக் கொண்டு உடனிருந்தவர் மரியாதைக்குரிய தந்தை ஜான் போஸ்கோ அடிகள். அவரோடு அன்று முதல் இன்று வரை தமிழகத்திலிருந்து ஒரு மூவர் இருக்கிறோம் என்று சொன்னால் மரியாதைக்குரிய டாக்டர் மேரிஜான், மரியாதைக்குரிய சந்தானதுரை, வல்லரசு, இவர்கள் அன்று முதல் இன்று வரை அனைத்து போராட்டங்களிலும் உடனிருந்தவர்கள். என்சிடிசி பேரிய துவங்கிய காலத்தில் இருந்தது. இதை ஒரு குறிப்புக்காக உங்களிடத்தில் சொல்லி எனக்கு 2 விஷயத்தை தான் அவர்களுக்கு பேச சொல்லி அனுமதி கொடுத்துருக்கு தேசிய தலைவர் திருவள்ளுவர் பேரவர். அந்த 2 விஷயம் என்னன்னாக்க, நீங்க டெல்லியில போய் குட்ஷு ஆபீஸ்ல போராடிங்க, அதை பத்தி பேசுங்க. அதுக்கு அடுத்தபடியா இந்த போராட்டத்தை அடுத்தபடியா உங்க தமிழ்நாட்டிலாம் எடுத்து நடத்தி போராடிங்க, இந்த போராட்டங்களை பத்தி பேசுங்க. 11/12/13 ஏதோ டெல்லியில ஒரு போராட்டம் பண்ணாங்கல்ல, அதை பத்தி பேசுங்க அப்படிங்கிற தலைப்பு மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த தலைப்புகளை எல்லாம் 3-4 வரிகளில் நான் பேசி முடிச்சிடுறேன். அதிகமாக நான் நேரம் எடுக்க மாட்டேன், ஏன்னா பசியாத நேரமா இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கிட்டையும் தாழ்மையோட தாய் வளர்த்த வங்கியும் நம்மளுடைய போராளிகளை நான் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைக்கிறேன். இவ்வளவு பசியிலும் இவ்வளவு சூழ்நிலைகளிலும் இந்த கூட்டத்தை இன்னைக்கு ஏற்பாடு செய்திருக்காங்க அப்படின்னாக்க, உண்மையிலேயே மனசார இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அத்தனை உறவுகளுக்கும் அவருடைய பொற்பாதங்களை தொட்டு மக்கள் மேம்பாட்டு முன்னணிக்காக அரசியல் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி காரணமாக கூட்டத்தை இன்றைக்கு கூட்ட முடியவில்லை. பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆண்டாண்டு காலமாக போராடுகிறார்கள், அவர்களால் இப்படி கூட்டத்தை கூட்ட முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த கூட்டத்தை இந்த அளவில் கூட்டியிருக்கிறார் என்று சொன்னால், அதான் இந்த கூட்டத்தை கூட்டுகிற வித்தையை கற்றுக்கொண்ட பிராங்கின் சீசர் அவருடைய வித்தை. அகில இந்திய அளவில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கை தொடுத்ததோடு நிறுத்தி இருக்கிறார். நீதிமன்றம் நீதி வழங்கட்டும் என்று அவர் அதோடு நிப்பாட்டி
மக்களிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் வெறுமனே மக்களிடத்திலே கொண்டு சென்றால் அது வெற்றி பெறாது. ஆக சிபிசி என்கிற அந்த ஆயர் பேரவையும் தமிழக ஆயர் பேரவையையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலித்துவ இயக்கங்கள் அத்தனையும் ஒருங்கிணைத்து இந்த போராட்டத்தை கையெழுக்க வேண்டும். அது சட்ட ரீதியாக கையெழுக்க வேண்டும் என்று நினைத்தவர் தான் மரியாதைக்குரிய சகோதரர் பிராங்க்லின் சீஃபர் அவர்கள். அதற்காக நாம் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ இயக்கங்கள் இருக்கிறது. எந்த இயக்கத்தையும் நான் குறை சொல்ல மாட்டேன். காரணம் என்ன என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே புரிந்து கொள்ளுங்கள், இதுவரை வரலாற்றில் வராத ஒரு போப்பாண்டவர் நமக்கு கிடைத்திருக்கிறார். போப் பிரான்சிஸ் அவர்கள். அவர் வைத்திருக்கக்கூடிய கருத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் வைக்கிறேன். நீங்கள் எல்லா மக்களிடமும் சென்று செல்லுங்கள். பிரிவினையை ஒற்றுமையாக கூட்டுகிற ஒரு தத்துவத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரான்சிஸ் சேவியர் அவர்கள் நமது போப்பாண்டவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். எல்லா திருச்சபையில் வந்த ஆயர்களும் எல்லா திருச்சபையில் இருக்கக்கூடிய குருக்களும் இங்கே ஒற்றுமை இல்லை நாமெல்லாம் பிரிந்து கிடக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற வேளையில உலக திருச்சபையுடைய தலைவராக இருக்கக்கூடிய போப்பாண்டவர் சொல்கிறார், நாமெல்லாம் பிரிந்து நிற்பதுதான் நமக்கான வெற்றி என்கிறார். இது ஒரு மாறுபட்ட கருத்து. இந்த கருத்தை நாம் சற்று ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும். உலக தலைவராக இருக்கக்கூடிய போப்பாண்டவர் சொல்கிறார், நாம் பிரிவினையால் ஒற்றுமை காண்கிற கிறிஸ்துவர்கள். ஆக பிரிவினை என்பதும் ஒரு ஒற்றுமையுடைய வெளிப்பாடு. ஆக நீங்கள் பிரிந்திருந்தாலும் போராடுங்கள் என்று சொல்கிறார். ஆக இன்றைக்கு இருக்கக்கூடிய 20 இயக்கங்கள் பற்றாது, இன்னும் 20 இயக்கங்கள் வேண்டும் என்கிறீர்கள். மாவோ சொல்லுவார்கள், 1000 பூக்கள் மலரட்டும் என்று சொல்வார்கள். 1000 பூக்கள் மலரட்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு பூக்களுக்கும் ஒரு தனி குணம் உண்டு, ஒரு மனம் உண்டு. அது ஒன்றுதான் ஒவ்வொரு இயக்கத்திற்கும் ஒரு தனி குணம் உண்டு, மனம் உண்டு. ஆக இயக்கங்கள் இன்னும் உருவாக வேண்டும் என்பதுதான் எனக்கு இந்த மன்றத்தில் நான் வைக்கிற கோரிக்கை. எந்த தலைவரையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள், எந்த இயக்கத்தையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். உங்களுக்கான இயக்க தலைவர்களை நீங்களே உருவாக்குங்கள். உட்கார்ந்து இருக்கிற அன்பணிகள் ஒவ்வொருவரும் தலைவர்களாக உருவாக்குங்கள். இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் அத்தனை பேரும் தலைவர்களாக உருவாக்குங்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இயக்கமாக இருக்கட்டும். அத்தனை இந்தியர்களும் யூனிவர்சல், அத்தனையும் போட்டி என்பது போல அத்தனையும் தலைவர்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான் மக்கள் மேம்பாட்டு முன்னணி வைக்கிற கோரிக்கை. மக்கள் மேம்பாட்டு முன்னணிய கோரிக்கை என்ன என்று சொன்னால், உனக்கான தலைமையை உருவாக்கு, உனக்கான கட்சியை உருவாக்கு. நீ கொடி முடித்தது போதும். ஊருக்கு கொடி முடித்து மாறெடுத்த காலங்கள் மாறட்டும். இனி நமக்கான தலைவரை நாம் தேர்ந்தெடுப்போம், நமக்கான கட்சியை நாம் தேர்ந்தெடுப்போம், நமக்கான தலைமையை நாம் உருவாக்குவோம். நாம் ஒரு தலைவராகுவோம், நாம் ஒரு கட்சியாகுவோம், நாம் ஒரு இயக்கமாகுவோம். நமக்கானதை நாம் தேர்ந்தெடுப்போம். நமக்கானதை யாரும் தர வேண்டாம் என்பதனை இந்த நேரத்தில் நான் தெளிவோடு உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, அம்மணிகளே, நமது குடும்பத்திலே யாராவது இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் நாம் எல்லாம் அங்கே சென்று கிராமத்து பாணியிலே எழுதுவோம் என்று சொல்லுவோம். இறந்தவர்களுக்கு நாம் எல்லாம் சென்று அழுவோம். இறந்தவர்களுக்காக நாம் எல்லாம் அனுதாபப்படுவோம். இறந்தவர்களுக்காக நாம் கையில் இருப்பதை கொடுத்து அவர்களை தேற்றுவோம், ஆற்றுப்படுத்துவோம். ஆனாலும் செத்தவன் வீட்டிலே பறிகொடுத்தவன் அழுகிற கண்ணீருக்கு நமது கண்ணீர் இணையாகாது. இது செத்தவனுக்கு கொடுக்கிற கண்ணீர் மாத்திரமல்ல, இந்த நேரத்திலே முன்வைப்பதுதான் மக்கள் மேம்பாட்டு முன்னணி அரசியல் என்பது. உனக்கான கட்சியை நீ உருவாக்கு, உனக்கான தலைவரை நீ உருவாக்கு. உனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை, உனக்கு ஒரு அரசியல் களம் தேவை. நீ அரசியல் காங்கிரஸ் கொடி பிடிச்சோம், பிஜேபிக்கு வந்து கிறிஸ்துவ கொடி பிடிக்கிறாங்க, திமுகவுக்கு கொடி பிடிச்சோம், அதிமுகவுக்கு கொடி பிடிச்சோம், பிஜேபிக்கு கொடி பிடிச்சோம், கம்யூனிஸ்ட் கொடி பிடிச்சோம், விடுதலை சிறுத்தைகளுக்கும் கொடி பிடிச்சோம். வேண்டாம், கிறிஸ்துவனுக்கான ஒரு கட்சியை உருவாக்கி உனக்கான கொடியை உனக்கான அரசியலை உருவாக்கி உனக்கான தலைவராக நீ மாறு. இங்கே இருப்பவர்கள் ஒவ்வொருவரும் தலைவர்களே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நம் இடஒதுக்கீட்டை நாம் இழந்து வருகிறோம், அரசியல் உரிமையை இழந்து வருகிறோம், திருச்சபை சலுகைகளை இழந்து வருகிறோம். இழந்த உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும். அது உங்களுடைய மாற்றத்தை உருவாக்க
அப்ப நான் முன்வைக்கிற அரசியல் புரியுதுங்களா உங்களுக்கு? தயவு செய்து வந்து உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா போதும், வராதவரை பத்தி நான் கவலைப்பட்டேன், உங்களுக்கு புரியணும். அப்ப இதுல இப்பதான் நான் சப்ஜெக்ட் வரேன், சுருக்கமா முதலாக 10, 11, 12 இந்த தேதியை NCDC கூட்டத்தில் அண்ணன் பிராக்லின் அவர்கள் முன்னிலையில மரியாதைக்குரிய தந்தை தேவசகாயராஜ் அவர்கள் முன்வைத்து 11ஆம் தேதி 12வது மாசம் 13வது வருஷத்துல இந்த போராட்டத்தை நம்ம டிக்ளேர் பண்ணோம். அப்ப இந்த போராட்டத்திற்கு சத்தியக்குறைய மாசாமணி அவர்கள் சொன்னது போல 20,000 பேர் இந்தியா முழுக்கையிலிருந்து சென்று விட்டோம். ஒவ்வொரு வருடமும் நாம் போராட்டத்திற்கு செல்கிறோம். அந்த டிசம்பர் 6 ஒட்டி குளிர்கால கூட்டத்தொடர் பாராளுமன்றத்தில் நடக்கிற பொழுதெல்லாம் 2004 அண்ணன் வழக்கு தொடுத்ததிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் 2013ஆம் ஆண்டு அதே போன்று வழக்கமாக நடந்தது. அந்த முறை அதிகபட்சமான மக்களை புதுடெல்லிக்கு அழைத்து சென்றோம். அப்படி செல்லுகிற வேளையில 20,000 பேர் எந்தெந்தோ பணியிலையும் அதுலையும் வந்து கொஞ்சம் கூட ஈரக்கமே அந்த சாமியார் வயவோடு விஷயம் முட்டா பயணம் உட்கார்ந்து கூட இடம் கொடுக்க மாட்டான். சிங்கு குருத்வாரா போய் தான் நம்ம சாப்பிட்டு உட்கார்ந்து போராடணும். ஏன் இந்த ரகசியமா சொல்லணும்னா நீங்க சொல்லாம இருக்கீங்க. NCDC பொறுத்தவரை ஏன் அப்படி பேச நான் திட்டுவாரு. ஆனா உண்மை என்னன்னா சுட்டிக்காரணும், இதுவரை வெளியிலிருந்து அனைத்து மாநிலங்களிலிருந்து வந்த தனித்திருக்கிற போராளிகளுக்கு சிங்கு குருத்வாராவில் சாப்பாடு கொடுத்தாரு தவிர விஷப்புரியான சோறு கொடுக்கல. குருத்வாராவில் இருக்கிறவங்க நம்மளுக்கு வந்து டார்மெண்ட்ரி கொடுத்து இடம் கொடுத்தா போர் கொடுத்தாங்க. நம்ம சாமியாரியாவும் நம்ம பிஷப்புக்கும் இடம் கொடுக்கல. அதை சொல்லிதான் ஆகும் தானே. அப்ப இருந்தாலும் அதை வந்து தெரிவிச்சுறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவ்வளவு கடுமையான குழுல நம்ம போய் போராடுறோம். 20,000 பேர் நின்று போராடுற இடத்துல பாதசுங்க வந்தாங்க, பிஷப்புங்க வந்தாங்க, கண்ணீர்கள் வந்தாங்க, அரசர்கள் வந்தாங்க, எல்லாரும் வந்தாங்க, ஏறினாங்க, முழக்கம் போட்டாங்க. நானும் கூட போராடினேன், எல்லாம் செஞ்சோம். கடைசியில் என்ன நடந்துச்சு? சென்று வாரங்கள் திருப்பணி முடிந்தது என்பது போல அந்த கூட்டம் நிறைவுற போனது. ஆனால் அந்த இடத்தில் தான் ஒரு மடை மாற்றம் தேவை, மாற்றம் தேவை என்பதனை வல்லரசு உணர்ந்ததன் காரணத்தினால் கையில் கொடுத்த சிறுவையை வச்சு எப்பா அண்ணன் நரிப்பாளையரசனை வந்துருக்காங்க, முதல்ல நான் பேச முடியும் சொல்லிட்டு நாளைக்கு ஏதாவது சிக்கலை உண்டாக்க போற பார்த்துக்கிட்டு அண்ணனோட ஒரு வார்த்தை சொன்னாரு. தம்பி இது வந்து விடுதலை சொல்லிக்கிற தமிழ்நாடு இல்ல, புதுடெல்லி போலீஸ் கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் அதையும் தாண்டி நான் போலீஸ்காரன் மட்டும் மண்டையில் அடிச்சோம். போலீஸ் அடிச்சா அவர் சும்மா போறா, நம்ம கையை உடைச்சாரு, காலை உடைச்சாரு, இருந்த பிஷப் சாமியார்கள் தான் முட்டி போட்டு ரோட்ல அடி வாங்கினாங்க, ஜெபிச்சாங்க, விழுந்தாங்க, பிறண்டாங்க. உலக செய்தியாச்சு. புதுடெல்லியில இருக்கக்கூடிய பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் 24 மணி நேரத்துக்குள்ளாக மன்னிப்பு தெரிவித்து உலக செய்தியாகும். அந்த போராட்டத்தை போராட்டக்களமாக மாற்றுகிற ஒரு சின்ன வேலை தான் அந்த போராட்டத்தை உலகறிய செய்தது. இது வரலாறு. அதே போல் மீண்டும் அண்ணன் அவர்கள் முடிவு செய்தார்கள், இதுவரை உலக வரலாற்றில் இந்திய வரலாற்றில் தமிழக வரலாற்றில் நுண்சியோவை கண்டித்து யாரும் போராடியதே கிடையாது. மரியாதைக்குரிய விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் குழந்தை அரசர் அவர்கள் தலைமையில் 300 பேர் கிடைத்திருந்து மாசிராமணி அவர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள், தம்மை தூது வந்திருந்தார்கள், தனித்துவ விடுதலை தொடர்ந்து நிறைய தோழர்கள் வந்திருந்தார்கள். நுண்சியோ அலுவலகம் முற்றுகையிடப்பட்டது. இப்படி ஒரு செய்தி இருக்கிறது என்பது ரோமை பேரரசனுடைய அஸ்திவாரத்தை அசைக்கிற அளவுக்கு அவர் போராட்டம் நடந்தது. இது 2வது. 3வது, ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி நடைபெற்ற 2010